வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருந்தமிழ் மூதாட்டி ஔவையார் அருளிச் செய்த நல்வழி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று முதல் கவிதை பூர்வ ஜென்மத்தில் சேர்த்த பொருள் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. புண்ணியம் ஆம், பாவம் போம், போன நாள் செய்த அவை மண்ணில் பிறந்தார்க்கு வைத்த பொருள் எண்ணுங்கால் ஈதொழிய வேறில்லை எச்சமயத்தார் சொல்லும் தீதொழிய நன்மை செயல். புண்ணியம் ஆம் என்றால் நற்செயல்கள், அவற்றைத்தானே புண்ணியம் என்று சொல்வோம். நற்செயல்கள் நமக்கு ஆக்கத்தை கொடுக்கும். அதற்கு மாறாக தீய செயல்கள் அழிவையே செய்யும். இது நாள் வரை நாம் என்ன செய்தோமோ அந்த நல்வினை தீவினைகள் இவைதான் இந்த உலகில் நாம் பிறவி எடுத்தவர்கள் அனைவருமே அனுபவிப்பதற்கு என்று சேர்த்து வைக்கப்பட்ட பொருள். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், சொத்து இருக்குது, என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்குது, 100 ஏக்கர் நிலம் இருக்குது, 10 வீடு வச்சுருக்கேன், கார் இருக்குது. அதெல்லாம் பொருள் அல்ல. இதுவரை நாம் என்ன செய்தோமோ அந்த நல்வினை தீவினை இவைதான் நமக்கு இந்த உலக வாழ்வில் நாம் அனுபவிப்பதற்கு என்று சேர்த்து வைக்கப்பட்ட பொருளாகும். இதை ஆராய்ந்து பார்த்தால் நம் சமயம் மட்டும் அல்ல, எந்த சமயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எந்த மதத்தவர் சொல்கின்ற உண்மையும் இதை தவிர வேறில்லை. உங்களுடைய நல்ல செயல்கள் உங்களுக்கு நன்மையை தரும், உங்களுடைய தீய செயல்கள் உங்களுக்கு தவறாமல் துன்பத்தை தரும். இதைத்தான் அனைத்து மதங்களும் கூறுகின்றன. எனவே நீ என்ன செய்யணும்? தீதொழிய நன்மை செயல். தீயதை விட்டுட்டு நல்லதை மட்டும் செய்வாயாக. ஔவை பாட்டி முதல் கவிதையிலே சொல்லிட்டாங்க, இதுவரைக்கும் போனது போகட்டும், அதை பற்றி கவலைப்படாத. ஆனால் ஒரு விஷயம், இந்த அடிப்படை உண்மையை நினைவில் கொள். எது உண்மையாலும் உனக்கு இருக்கிற செல்வம்னா நீ செய்கிற நல்ல செயல்கள் தான் உனக்கான செல்வம். நற்செயல்கள் நமக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து நம் சந்ததிகளுக்கும் நன்மை தருவதால் இன்று முதல் நாம் நல்ல செயல்களையே செய்ய பழகுவோமாக. அதற்கு அடிப்படை நல்ல எண்ணம். அதனால தான் புத்தர் தன்னுடைய 8-fold பாத்தில் எல்லாத்துக்கும் இந்த நல்லங்கிற அட்ஜெக்டிவ் சேர்த்துவார். நற்சிந்தனை, நற்சொல், நற்செயல். எனவே நாமும் இன்று முதல் நல்ல செயல்களையே செய்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.